Hi viewers, welcome to TAMIL360 TV. வெள்ளி பொருட்களை எப்பவும் பளபளப்பா வச்சுக்க என்ன பண்ணலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆசையா நம்ம வாங்கி அழகு பார்க்குற வெள்ளி பொருட்களோ இல்ல வெள்ளி நகைகளோ நாளடைவுல கருத்து டல்லாயிருது. இந்த மாதிரி வெள்ளி அதோட பளபளப்பை இழக்காம இருக்க இப்போ நான் சொல்ல போற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ண போற பொருளுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு கலந்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்துக்கணும். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பேக்கிங் சோடா கூட லெமன் கலந்தோன்னே எப்படி நுர வருதுன்னு பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த வெள்ளி கொலுசை தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கொலுசை மட்டும்தான் ஊற வச்சு கழுவி காட்ட போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். கொலுசில் இருக்க அழுக்கெல்லாம் போய் தண்ணி கலரே மாறி இருக்கு. வெளியில் எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஊறினது தான், நான் இன்னும் தேய்க்கவே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு எப்படி பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கே இது இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா நீங்கள் ஹோல் நைட் ஊற வச்சு காலையில் தேய்ச்சிங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். ஆல்மோஸ்ட் இது ஊறினதுலேயே இதோட அழுக்கு கொஞ்சம் போயிடுச்சு. இருந்தாலும் பழைய டூத் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் தேய்ச்சி பாருங்கள், இன்னும் நல்லா போயிடும். இதை ஹோல் நைட் ஊற வச்சிங்கன்னா ப்ரஷ்ல கூட தேய்க்க தேவையில்லை. அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். இது நான் ஊற வைக்காத கொலுசு, இது ஊற வச்சு வாஷ் பண்ண கொலுசு. இப்போ தெரியும் உங்களுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி க்ளீன் பண்ண பொருளை இதே மாதிரி பளபளப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கவரில் ஒரு கற்பூரத்தை போட்டு நம்ம க்ளீன் பண்ண பொருளை இதில் போட்டு ஜிப்லாக் பண்ணி வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கொலுசு கருக்காது. ஆக்சுவலாக கொலுசு எப்போவும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருள். அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணாத வெள்ளி பொருட்களை இந்த மாதிரி கற்பூரம் போட்டு பேக் பண்ணி வச்சிடலாம். வெள்ளி எப்பவும் பளபளப்பாகவே இருக்கும். பாருங்கள், ஆல்ரெடி நான் இந்த பொருளை கவர் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வெள்ளி பொருள் காற்று பட்டால் தான் சீக்கிரமாக கருத்து போகும். வெள்ளி பொருள் காற்று பட்டால் கருத்து போகுங்கிறதுக்கு இதையே நான் உதாரணமாக காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடில் கவர் நல்லா ரேப் ஆகலை. அதனால் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் வெள்ளியோட கலர் மாறி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ரேப் ஆகிருக்கிற இடத்துல துளி கூட கலர் மாறல பாருங்கள், அப்படியே பளபளப்பாக இருக்குது. இந்த 2 பொருளையும் நான் ஒன்றா தான் வாங்கினேன். இந்த காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் பாருங்கள், ரேப் பண்ணி இருக்கிறதுனால கலர் மாறவே இல்லை. ஆனால் இந்த குங்குமச்சிமில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதை ரேப் பண்ணாதனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உள்ளே பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது, ஏன்னா இதில் காற்று படாததுனால. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி பொருட்களை நாமளே பாலிஷ் பண்ணி பளபளப்பாக வச்சுக்கலாம். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.